நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் மணியன் பேசுகின்றேன். எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோயில்பட்டி திரு கே சங்கரன் பிள்ளை அவர்களையும், ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி, இப்பொழுது குரு தரும் யோகங்களை பற்றி பார்ப்போம். குருச்சந்திர யோகம். முதலாவதாக குருச்சந்திர யோகத்தை பற்றி பார்க்கலாம். குரு சந்திரனுடன் இணைந்தோ சந்திரனுக்கு திரிகோணங்கள் எனப்படும் 5, 9ஆம் இடங்களில் அமர்ந்து சந்திரனை பார்ப்பதாலோ உண்டாகும் அமைப்பு குருச்சந்திர யோகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த யோகத்தை தரும் குரு வலுவாக இருக்கும் நிலையில் அனைத்து லக்கணங்களுக்குமே இது சிறந்த பலனை அளிக்கும். ஒரு யோக ஜாதகத்தில் லக்கணத்தையோ ராசியோ குரு பார்ப்பார் என்பதன்படி, ஒரு ஜாதகத்தில் ராசி எனப்படும் சந்திரனை குரு பார்ப்பதே நல்ல ஒரு அமைப்பு. லக்கணமோ லக்கணாதிபதியோ பலவீனம் பெற்றிருந்தாலும் ஜாதகத்தில் ராசி எனப்படும் சந்திரன் இருக்கும் வீட்டிற்கு 5, 9இல் குரு வலுப்பெற்று அமர்ந்து சந்திரனை பார்ப்பது குருச்சந்திர யோகம் என்றாகி, லக்கணம் வலுவிழந்த நிலையில் ராசி உயிர் பெற்று லக்கணப்படி அல்லாமல் ராசிப்படி ஜாதகம் பலன் தரும். இந்த அமைப்பு வலுவாக இருக்கும் நிலையில் ராசிப்படியே திருமணம், தொழில் போன்றவைகள் அமையும். அடுத்ததாக குரு மங்கள யோகம். மங்களன் எனப்படும் செவ்வாயும் அவரது நண்பரான குருவும் இணைவதாலோ ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்வதாலோ தங்களுக்குள் 4, 7, 10இல் இருவரும் அமர்ந்திருப்பதாலோ இந்த யோகம் ஏற்படுகின்றது. இந்த அமைப்பால் இயற்கை பாவக்கிரகமான செவ்வாய் தன்னுடைய பாவத்தன்மையை இழந்து குருவால் புனிதமடைந்து சுபத்தன்மை பெற்று ஜாதகருக்கு நன்மை செய்வார். இந்த அமைப்பினால் செவ்வாயின் சுப காரத்துவங்களான விளையாட்டு, இராணுவம், காவல்துறை, மருத்துவம், பூமி லாபம் போன்ற அமைப்புகளில் ஜாதகர் சிறந்து விளங்குவார். மேற்கண்ட இனங்களில் ஜாதகருக்கு நன்மைகளும் இருக்கும். 2 கிரகங்கள் நண்பர்களாக இருந்து அவர்கள் ஒருவருடன் ஒருவர் இணைந்து பகை நீச வீடுகளில் இல்லாமல் நட்பு வீடுகளில் வலுப்பெற்று அமர்வதே முதல் தரமான யோகம். அதைவிட யோகத்தை தரும் கிரகங்கள் அந்த லக்கணத்தின் அதிபதிக்கும் நண்பர்களாக இருந்தால் யோகம் முழு பலன் தரும். யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருப்பவர்கள் லக்னாதிபதிக்கு எதிரிகளாக அமைந்தால் அது எந்த வகையான நல்ல யோகம் என்றாலும் முழுமையான யோகம் கிடைக்காது. இது நன்றாக கவனிக்க வேண்டும். யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருப்பவர்கள் லக்னாதிபதிக்கு எதிரிகளாக அமைந்தால் அது எந்த வகையான நல்ல யோகம் என்றாலும் முழுமையான யோகம் கிடைக்காது. யோகம் தருபவர்கள் லக்னாதிபதிக்கு சமக்கிரகங்களாக இருக்கும் பட்சத்தில் யோகம் ஓரளவு கிடைக்கும். இதையும் மீறி எதிரி கிரகங்கள் யோகம் செய்தே ஆக வேண்டும் எனில் ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் 3, 6, 10, 11 எனப்படும் உபசய ஸ்தானங்களில் நட்பு வலுவுடன் இருக்க வேண்டும். சில மூல நூல்களில் லக்னாதிபதிக்கு எதிர்த்தன்மையுடைய அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11இல் இருந்தாலே நன்மைகளை செய்யும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அவயோகிகள் மேற்கண்ட உபசேஷானங்களில் நட்பு முடிவில் இருந்தால் மட்டுமே நன்மைகளை செய்கிறார்கள். ஆட்சி உச்ச வலுவுடன் இருந்தால் நல்லதை விட தீயதையே வலுவுடன் தருகிறார்கள். எனவே லக்கண எதிரிகள் உபசேஷானங்களில் நட்புடன் இருப்பது மட்டுமே நன்மைகளை தரும். இதன்படி மேசம், கடகம், சிம்மம், விருச்சகம், தனுசு, மீனம் ஆகிய லக்கணங்களுக்கு மட்டுமே குருமங்கள யோகம் முழுமையான பலன்களை தரும்.
மற்ற லக்கணங்களுக்கு லக்கணம் வலுவிழந்து ராசி வலுப்பெற்று அந்த ராசி குரு செவ்வாய் சந்திர சூரியனின் ராசிகளாக இருக்கும் பட்சத்தில் நல்ல பலன் தரும். அடுத்ததாக அஷ்டலட்சுமி யோகம். ஒரு ஜாதகத்தில் குரு 1, 4, 7, 10 எனப்படும் கேந்திர ஸ்தானங்களில் இருந்து ராகு 6ஆம் இடத்தில் இருந்தால் இந்த யோகம் அமைவதாக சில நூல்கள் சொல்கின்றன. 6ஆம் இடத்தில் அசுபக்கிரகமான ராகு இருப்பதால் அந்த வீட்டின் கெட்ட ஆதிபத்தியங்களான கடன், நோய், எதிரி ஆகியவை ஒழிக்கப்பட்டு அந்த பாவம் ஜாதகருக்கு சுப விஷயங்களை செய்யும் என்பது ஜோதிட விதி. இதுபோன்ற ஒரு நிலையில் 6ஆம் பாவம் சுப வலுப்பெற்று ஒரு மனிதன் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இல்லாமல் தன்னிறைவுடன் இருக்கும் அமைப்பை பெறும்போது தனகாரகன் எனப்படும் குருவும் அந்த ஜாதகத்தில் வலுப்பெற்றிருக்கும் நிலையில் நமது சாஸ்திரங்களில் ஒப்பற்ற 8 விஷயங்களாக சொல்லப்படும் தன, தானிய, தைரிய, விஜய, ஆதி, வித்யா, கஜ, சந்தானம் எனப்படும் விஷயங்கள் ஜாதகருக்கு முழுமையாக கிடைக்கும் என்ற அடிப்படையில் இந்த யோகம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த யோகத்தில் நுணுக்கமான சில விஷயங்கள் அடங்கியிருப்பதால் அனைத்து லக்கணங்களுக்கும் இது பலன் அளிப்பதில்லை. மேலும் அனுபவத்திலும் இந்த யோகம் சரிவர வேலை செய்வதில்லை. அடுத்ததாக கேல யோகம் எனப்படும் கோடீஸ்வர யோகம். குருவும் கேதுவும் இணைந்து ஒரு பாவகத்தில் அமர்ந்திருப்பது கேல யோகம் எனப்படும் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக கேது ராகுவை போல ஒரு பாவத்தை வலிமையாக கெடுப்பதில்லை. ராகு கேதுக்கள் பாம்பாக உருவகப்படுத்தி கொண்டால் விஷமிருக்கும் தலைப்பகுதி ராகுவாகவும் விஷமற்ற வால்பகுதி கேதுவாகவும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ராகுவை போல தன்னுடன் இணையும் கிரகத்தின் வலிமையை கேது கவருவது இல்லை. மேலும் கேது ஒரு முழுமையான ஞான கிரகம் என்பதால் குருவுடன் சேரும் நிலையில் சில நிலைகளில் மிகப்பெரிய யோகத்தை செய்வார். குறிப்பாக கேதுவிற்கு வலிமையான இடங்களாக சொல்லப்படும் விருச்சிகம், கன்னி, கும்ப வீடுகளிலும் சரராசிகளான மேசம், கடகம் ஆகியவற்றிலும் இந்த அமைப்பு குரு மற்றும் கேது தசைகளில் ஜாதகருக்கு நல்ல யோகத்தை செய்யும். சரராசிகளில் இந்த இணைப்பு இருக்கும் நிலையில் ஜாதகரை வெளி மாநிலம், வெளி தேசத்திற்கு அனுப்பி உயர்ந்த செல்வ நிலையை இந்த யோகம் அளிக்கும். இவ்வாறு ஜோதிட நூல்களில் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.